சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உத்தர குத்தி ஜெயில தண்டனை அனுபவிக்க வச்சிட்டீங்களே, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? பார்வதி, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீ சொல்றதுல எல்லாம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. போதுமா, போதும், இதோட நிறுத்திக்க. அத்தை, தயவு செஞ்சு என் அக்காவை எதுவும் சொல்லிடாதீங்க. அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என் புள்ளைய கொலைகாரன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுக்கிட்டு நான் அப்படியே அமைதியா நிக்கணுமா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. என் அக்கா மனசு அளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. அதனாலதான் என்ன பேசுறோன்னே யோசிக்காம வார்த்தைய விட்டுட்டா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, நான் பேசிக்கிறேன் அத்தை. அக்கா, எதுவா இருந்தாலும் ரூம்க்கு போய் பேசிக்கலாம். நீ வாக்கா. என்ன அவங்க கிட்ட எல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா நான் அதெல்லாம் நம்பிடுவேன் நினைச்சியா? நீ என் கழுத்து அறுத்திருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா என் தாலி அறுக்க பாத்துட்டல நீ. என் புருஷன் உனக்கு என்னடி பாவம் பண்ணாரு? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன்டி அவரு. அவரை இருக்கவே கூடாதுன்னு அவர் உயிர் எடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பாப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அக்கா, என்ன அப்படி கூப்பிடாத. என் புருஷனை கொல்ல பார்த்த நீ எனக்கு தங்கச்சியே இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்ல. என் வாழ்க்கையே நீதான உனக்காக நான் வாழ்ந்தல்ல, அதுக்கு நன்றி கடனா என் வாழ்க்கையே அழிக்க நினைக்கிறல்ல. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லையேன்னு நான் கஷ்டப்பட்டு உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியக்கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். பார்வதி, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள ப்ளீஸ். சந்தோஷ் ஜெயில கஷ்டப்படுறாரு, அவரை பிரிஞ்சு என் அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவ வேதனைப்படுறது எனக்கு தான் தெரியும். அதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி வார்த்தை விடாதீங்க, அவளால தாங்க முடியாது. அக்கா, தயவு செஞ்சு என்ன நம்புக்கா. எதை வச்சு யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலக்கா. ப்ளீஸ்க்கா, என்ன நம்பு. நான் எப்படிக்கா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேன்? சின்ன வயசுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்க்கா. அப்படி இருக்கும்போது சந்தோஷ் மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் உன்னை கஷ்டப்படுத்துவேனாக்கா? நீயும் மாமாவும் சந்தோஷமா வாழணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். அது உனக்கு தெரியாதாக்கா? அக்கா, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் தங்கச்சிய பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு கர்வத்தோட சொல்லுவியேக்கா. அந்த நம்பிக்கைக்கு இப்போ என்ன ஆச்சுக்கா? என்ன பத்தி நீ எப்படிக்கா அப்படி நினைச்ச? அப்போ என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானாக்கா? உன் தங்கச்சிய பத்தி நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? நீ பேசினதெல்லாம் கனவா அருந்துற கூடாதான்னு என் மனசு தவிக்குதுக்கா. என் அக்காவா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறான்னு நினைக்கிறப்போ அப்படியே செத்து போயிடலான்னு தோணுதுக்கா. இப்ப என்னக்கா, நான் தான் சந்தோஷ் மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம்னு நீ நினைக்கிறல்ல?
அப்படியே நினைச்சுக்கோக்கா, பரவாயில்ல. நீ என்ன நம்ப வேண்டாம்க்கா. ஆனா என்னோட பாசம் எல்லாம் பொய் இல்லக்கா. நீ என்ன பத்தி இவ்ளோ தூரம் பேசினா கூட எனக்கு உன் மேல கோபமே வரலக்கா. ஏன் அக்காவா என்ன இப்படி எல்லாம் நினைச்சிட்டான்னு வருத்தமாதான்க்கா இருக்கு. நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்லக்கா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. சந்தோஷ் மாமாவை நான் நிரபராதின்னு நிரூபிச்சு அவரை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புக்கா. அப்போ தெரியும்க்கா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு. ஏய், திரும்பவும் உன்னை நம்பிட்டு இருந்தேன்னா என் புருஷன் மேல வேற ஏதாவது ஒரு பழிய போட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது கூட திட்டம் தீட்டுவேன். இதுக்கப்புறம் நான் அதுக்கு விட மாட்டேன். என்னைக்கு உன் புருஷனுக்காக சொந்த அக்கா புருஷனு கூட பார்க்காம என் புருஷனை பலியாக்க துணிஞ்சியோ அப்பவே நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன் உதவி எனக்கு தேவையில்லடி. ஏன் புருஷனை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இத பார், இதுக்கப்புறம் ஏன் விஷயத்திலயோ இல்ல என் புருஷன் விஷயத்திலயோ ஏதாச்சும் தலையிட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, உனக்கும் எனக்கும் இடையில அக்கா தங்கச்சிங்கிற எந்த உறவும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி எப்பவோ செத்து போயிட்டா. அதே மாதிரி உன் அக்கா பார்வதியும் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. அக்கா, இதோட எல்லாம் முடிஞ்சது. நான் செத்தா கூட இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க வரக்கூடாது. பார்வதி, பார்வதி நில்லு பார்வதி, பார்வதி பார்வதி நில்லு பார்வதி, கால் மேல இருக்க முடியல பார்வதி, சொன்னா கேளு பார்வதி, போகாத பார்வதி, பார்வதி ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா என்ன விட்டு போகாதக்கா, சொன்னா கேளுக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா, என்ன விட்டு போகாதக்கா, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா சொன்னா கேளுக்கா, என்ன விட்டு போகாதக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா.